ஓட்டு போடுறதுக்கு வந்தங்க, ஓட்டு உரிமை வந்து நீக்கியிருக்காங்க, டெலீட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எதனால டெலீட் ஆச்சுன்னு தெரியல. இதுவரை நான் இதே பூத்துல தான் இப்ப கண்டினியூஸா நான் ஓட்டு போட்டிருக்கேன். 4 ஓட்டு நான் இங்க தான் போட்டிருக்கேன். ஆனா இந்த இது 3வது இடைத்தேர்தல் எனக்கு நான் ஓட்டு போடுற இடைத்தேர்தல். இதுக்கு முன்னாடி 2 இடைத்தேர்தலும் போட்டிருக்கேன். இப்ப முடிஞ்சு போன பிரதமர் எலெக்ஷன், அதுலயும் பிரதமர் எலெக்ஷன்லயும் நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். இப்பவும் வந்து போடலான்னு வந்தா இப்ப டெலீட் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து ஓட்டு ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்பயும் வந்து வரலீங்க. அப்ப கேட்கும்போது டெலீட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. பூத்ல நாங்க போய் விசாரிச்சோம், டெலீட் ஆயிருன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வேற எந்த ரீசனும் சொல்லல. இப்ப போய் கேட்டப்பையும் வந்து அதே தான் சொல்றாங்க. நீங்க இது எனக்கு உண்மையிலேயே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. என்னோட உரிமை பறிக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க ஓட்டை போடுறாங்க. எனக்கு ஓட்டர் ஐடி இருந்தும், இந்திய குடிமக்களா இருந்தும் எனக்கு ஓட்டு இப்ப போட முடியலன்னு சொல்றாங்க. இது எனக்கு உண்மையா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குது. ரீசன் வந்து நீங்க வந்து ஏதாவது பண்ணிருப்பீங்க போன்ல. நாங்க ஓட்டு போடுறதுக்கு ஓட்டர் ஐடி நாங்க இப்பதான் எடுத்துட்டு வரோம். மீதி எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தான் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா. நம்ம போன்லயும் நம்ம வேற எதுக்கு போகவும் தேவையில்லை, எங்க போடுறதுன்னு கூட தெரியாது. நீங்க ஏதோ பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. நாங்க எதுவுமே பண்ணல. அப்போ டெலிட்டட் எப்படி ஆச்சுன்னு சரியான ரீசனும் கிடைக்கல எனக்கு. என்ன சொல்ல வரீங்க? இப்ப எனக்கு ஓட்டு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எனக்கு எதனால எனக்கு பறிக்கப்பட்டிருக்கு, எனக்கு இப்ப ஓட்டு உரிமை இல்லாம எனக்கு போயிருக்கு. ஒரு ஓட்டு தானே, அப்படி ஒரு எலெக்ஷன் தானே அப்படின்னு விட முடியாதுங்க. இப்ப டெய்லியுமா நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். இது என்னோட உரிமை. இந்த எலெக்ஷனுக்கு கிழக்கு தொகுதிக்கு உண்டான என்னுடைய உரிமை இப்ப பறிக்கப்பட்டிருக்குது. இப்ப இதுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சாகணும். எதனால டெலீட் பண்ணாங்க, இதுக்கு யார் காரணம், அது தெரிஞ்சாகணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். நீதிமன்றம் போறதுக்கு இவங்க பதில் சொன்னாங்கன்னா அது அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இவங்க பதில் சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.